வாரத்தின் முதல் நாளில் தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். மத்தேயு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4 to 6 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்டோம். சென்ற வாரத்திலே விவாகத்தை குறித்து சத்தியத்தை நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால் போன வாரத்திலிருந்து நம்ம கத்துட்டு இருக்கோம். சரிங்களா? பாருங்க, இந்த வாரமும் நம்ம அதை என்ன செய்ய போறோமா, கத்துக்க போறோம். விவாகத்தை குறித்து வேத வாக்கியத்திலே தேவன் நமக்கு என்ன சத்தியத்தை வெளிப்படுத்திக்கிறாரோ எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம்னா கத்துக்க போறோம். திருமணம்னா என்னங்கிறத போனா நம்ம பார்த்தோம். ஒரு புருஷனும் ஒரு ஸ்திரீயும் எப்படி இணைக்கப்படுறாங்கன்னா, ஏதோ தாலி கட்டுறதுனாலயோ மோதிரம் மாத்துறதுனாலயோ அல்லது பைபிள் கொடுத்துக்கிறதுனாலயோ அப்படி என்ன செய்யப்படுறதுனா இணைக்கப்படுறது இல்லை. அவங்க திருமணத்தில் இணைக்கப்படுறாங்கன்னா உடன்படிக்கை என்ன செய்யப்படுறாங்கன்னா இணைக்கப்படுறாங்க. அந்த உடன்படிக்கை என்னங்கிறத நம்ம போனாரம் என்ன செஞ்சாங்க நம்ம பார்த்தோம். சரிங்களா? பாருங்க, இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவ குடும்பங்கள்ல ஏன் விவாகரத்து வருது, ஏன் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு ஏன் விவாகரத்து வருது, விவாகரத்துக்கு காரணம் கணவனா அல்லது மனைவியா அல்லது உங்க வீட்டாரா அப்படின்னு நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்கின்ற பொழுது நம்ம இடத்துல ஏதாவது தவறு இருக்கும்னா அந்த தவறை நாம் என்ன செஞ்சுக்கணுங்க, சரி பண்ணி கொள்ள வேண்டும். சரிங்களா? மத்தேயு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4 to 6 வரைக்கும், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அப்ப திருமண பந்தத்துல யார் தான் இணைய முடியும்? தேவனுடைய திட்டத்தின்படி ஆணும் பெண்ணும். ஆணுக்கான் திருமணம் பண்றது, பெண்ணுக்கு பெண் திருமணம் பண்றதெல்லாம் தேவனுடைய பார்வையில எப்படிப்பட்டது? அதெல்லாம் அருவருப்பானது. அப்ப நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை என்ன செய்யணுங்க, போதிக்க வேண்டும். ஏன்னா ஒரு காலகட்டத்திலே ஆணு பெண்ணு தான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சில வருடங்களுக்கு முன்பதாக ஆணு பெண்ணு தான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் நீங்க செய்திகளை பார்க்குறோம், ஆணுக்கான் திருமணம் பண்றதை பார்க்குறோம், பெண் திருமணம் பண்றதை என்ன செய்யறாங்க பார்க்குறோம். அந்த அளவுக்கு பிள்ளைகள் என்ன ஆயிட்டாங்கன்னா கெடுத்து போடப்பட்டிருக்கிறாங்க. சரி, அப்ப வசனத்துல வாசிக்கணும் பாருங்க. ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமாக இருப்பார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அப்ப தேவன் இணைக்கிறாருன்னா யார் தான் இணைக்கிறாரு? ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் என்ன செய்யறாருங்க, இணைக்கிறார். தேவன் ஆணையும் இணைக்கிறாரு, தேவன் பெண்ணையும் இணைக்கிறாரு. தேவன் எப்படி இணைக்கிறாரு? தேவன் ஆணையும் பெண்ணையும் இணைக்கிறார். எப்படி இணைக்கிறாரு? உடன்படிக்கை. நாம் திருமணம் செய்கின்ற பொழுது நாம் பண்ணக்கூடிய அந்த உடன்படிக்கையில தேவன் என்ன செய்யறாருங்க, இணைக்கிறார். திருமணம் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். விவாகம் பண்ணும்போது ஊழியக்காரங்களை என்ன செய்வாங்க, எல்லா ஊழியக்காரரும் ஸ்டேஜில் உட்காந்து அது திருமணத்தை என்ன செய்வாங்க, நடத்தி வைப்பாங்க. உடன்படிக்கையை இருவரும் சொல்லுவாங்க. அப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஜெபம் பண்ணுவாங்கன்னா, வசனத்துல தேவன் இணைத்ததை மனுஷன், சரி தேவன் இணைச்சிருக்காரு இல்லைங்களா, மனுஷன் பிரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அப்ப ஏன் பிரிக்கிறாங்க? தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுன்றார். கணவனும் மனைவியும் பிரிக்க கூடாதுன்னு சொல்றாரா, மனுஷன் பிரிக்க கூடாதுன்னு சொல்றாரு? பிரச்சனை எங்க இருக்குது? கணவன் மனைவிட்ட பிரச்சனை இருக்குதா, சுத்திரங்கள்ட்ட பிரச்சனை இருக்குதா? சுத்திரங்கள் தான் பிரச்சனையும் இருக்குது. அப்போ ஒரு குடும்பத்தை பிரிப்பதற்கு சுத்திரங்க எப்படி இருக்கிறாங்க, ஆயத்தமாகறாங்க. தேவன் இணைத்ததை மனுஷன், எந்த ஒரு மனுஷனும் என்ன செய்யக்கூடாதுங்க, பிரிக்க கூடாது. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கணவனையும் மனைவி என்ன செய்யக்கூடாது, பிரிக்கக்கூடாது. எந்த வாய் மனுஷன் இணைத்தது தேவன் பிரிக்காதிருக்க கடவுள்னு எந்த வாய் சொல்லுதோ அதே வாய் என்ன சொல்லுது, இவங்களை என்ன செஞ்சிருங்க, விவாகரத்து பண்ணிருங்கன்னு சொல்லுது. அப்ப இன்றைக்கு நடைபெறக்கூடிய திருமணங்கள் எல்லாம், சட்டங்கள் எல்லாம் மனப்பாடமா தான் சொல்றாங்க. ஊழியக்காரர் மனப்பாடமா சொல்ற, ஜெபம் பண்ணும்போது தேவன் இணைத்தது மனுஷன் பிரிக்க கூடாதுன்ற. நிறைய ஊழியக்காரர்கள் நிறைய குடும்பங்கள் என்ன பண்ணி விட்டுருக்காங்க, பிரிச்சு விட்டுருக்காங்க. இதெல்லாம் எங்க நடந்திருக்குது? கர்த்தருடைய சபையிலே நடந்து கொண்டுதான் இருக்குது. விவாகரத்து நடைபெறுவதற்கு காரணம் என்ன?
அதற்கு முதல் காரணமா இருக்கிறது யார்? ஒரு குடும்பத்தில் விவாகரத்து நடக்குது இல்லையா, கிறிஸ்துவ குடும்பங்கள், அதற்கு காரணமா இருப்பது யாரு? பெற்றோர்கள். ஏன் அவங்க காரணமாக்குறாங்க? ஏன் அவ்வளோ சொந்த பந்தங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்து ஊழியக்காரங்களை அழைச்சு அவ்வளோ சிறப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே, ஏன் அப்புறம் ஏன் அவங்க பிரிக்கிறாங்க? தேவன் நினைச்சிருக்கிறான்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஏன் பிரிக்கிறாங்க? சரி, பெற்றோர்கள் வந்து ஒரு ஒரு மாப்பிள்ளையோ ஒரு பொண்ணையோ அவங்க பார்க்குறாங்க, எந்த அடிப்படையில் பார்க்குறாங்க? விசாரிக்கிறாங்களா? ஆவிக்குரிய காரியங்களை பற்றி விசாரிக்கிறாங்களா? இந்த சகோதரன் எவ்வளவு வருஷமா கர்த்தருடைய சபைக்கு வர்றாரு, விசுவாசத்துல உறுதியா இருக்கிறாரா, தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிக்கூடிய இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்களா? அதெல்லாம் எதுவும் கேட்கறது இல்லை. ஸ்திரீகளை போய் பார்க்குறாங்க, மணப்பெண்கள் பார்க்குறாங்க, தேடி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்கள்ட்ட இந்த பெண் எவ்வளோ வருஷமா கர்த்தருடைய சபைக்கு வர்றாங்க, அவங்க கர்த்தருக்குள்ள உண்மையாக்குறாங்களா, கரெக்டாக சபைக்கெல்லாம் வந்துடுவாங்களா, அதை விசாரிக்கிறாங்களா? பெற்றோர்கள் செய்யக்கூடிய தப்பு என்ன தெரியுங்களா? 5 காரியங்களை பார்க்குறாங்க. எத்தனை காரியங்களை பார்க்குறாங்க? 5 காரியம். இந்த 5 காரியங்களை வச்சுதான் அவங்க திருமணமே பண்றாங்க. கிறிஸ்தவ உலகத்திலும் சரி, கிறிஸ்தவ உலகத்திலும் சரி, 5 காரியங்களை வைத்துதான் பெற்றோர்கள் திருமணம் செய்கிறார்கள். என்ன 5 காரியம் தெரியுமா உங்களுக்கு? அது சுருக்கமா சொன்னோம்னா ABCDE 5 காரியம். என்ன ABCDEன்னு என்ன அர்த்தம்? ஏனா ஏஜ், வயது. ரெட்டப்படையில் என்ன பண்ணக்கூடாது? திருமணம் பண்ணக்கூடாது. ஒத்தப்படையில திருமணம் பண்ணணும். பொண்ணுக்கு வந்து 27 வயசுனா பையனுக்கு எவ்வளவு வயசு இருக்கணும்? 29. என்ன பாக்குறாங்க? வயது பொருத்தம். 2வது பியூட்டி. பியூட்டின்னு என்ன அர்த்தங்க? அழகு. மேட்சா இருக்கான்னு பாக்குறாங்க. இந்த என்னுடைய பையனுக்கு இந்த பெண் வந்து சரியா இருப்பாங்களா, அழகா இருக்காங்களா, மணமகன் அழகா இருக்கிறாரா, மணப்பெண் அழகா இருக்கிறாங்களா? அழகுல என்ன கல்யாணம் பண்றாங்களா? பொண்ணு போய் பாக்குறாங்க, பொண்ணு வந்து அழகா இல்ல, கல்யாணம் பண்ணிடுவாங்களா? வேணான்றுவாங்க. அடுத்தது பெண் வீட்டார் போய் மணமகனை போய் பாக்குறாங்க, மாப்பிள்ளை போய் பாக்குறாங்க, யாரோ ஒரு சகோதரனை போய் பாக்குறாங்க. அந்த சகோதரன் அழகு இல்லாமல் இருக்கிறார். என்ன சொல்லிடுவாங்க? என் பொண்ணுக்கு சரியான மேட்ச் இல்லை. எதை பாக்குறாங்க அதிகமா? அழகு. பேரா இருக்கான்னு பாக்குறாங்க. 2 பேர் நடந்து போனா என்ன சொல்லணும்? எல்லாருமே அருமையான ஜோடின்னு சொல்லணும். 2வது எதிர்பார்க்குறாங்க அழகு. 3வது கேஸ்ட். ஜாதி. ஜாதி பார்க்காத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களே பாருங்க. இதெல்லாம் பேசுறதுனாலதான் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா பகைக்கிறாங்க. நீங்க ஒரு ஊழியர்கிட்ட போய் கேட்கறாங்க, பிரதர் எங்களுக்கு பையன், எங்க பையனுக்கு ஒரு பொண்ணு வேணும் பிரதர், எங்க பொண்ணுக்கு ஒரு பையன் வேணும் பிரதர், கர்த்தருடைய சபையில பாருங்கன்றான். ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஆனா பிரதர் எங்க ஜாதியிலே பாத்துருங்க. யார் ஜாதி? எங்க ஜாதியிலே பாத்துருங்கன்றாங்க. யோசனை பண்ணி பாருங்க. இவங்க செய்யறது எல்லாமே கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நாம் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குள்ள எப்ப ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு நாம் என்ன ஆயிட்டோம்? பரிசுத்த ஜாதி ஆயிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய சபையிலே ஜாதி பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. ஜாதி, ஐயோ அந்த ஜாதியில வேணாம் பிரதர், எங்க ஜாதியில பாருங்க. அப்படிதான் நடக்குது. உண்மையா இல்லைங்களா? ஜாதி. அடுத்தது எஜுகேஷன், கல்வி. எஜுகேஷன். எவ்வளவு படிச்சுக்கிறாரு? கர்த்தருடைய சபையில ரொம்ப வருஷமா கர்த்தருடைய சபையில் இருக்கிறார் பிரதர். அவரு நல்ல சகோதரன். எவ்வளவு படிச்சுக்காரு பிரதர்? 12வது தான் படிச்சுக்கிறாரு. ஐயோ வேண்டாங்க, ஒரு டிகிரி முடிச்சுக்கணும். எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு? ஒரு 10,000 20,000 சம்பளம். 1 லட்சம் தான் இருந்தா சொல்லுங்க. எஜுகேஷன். அப்ப என் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளையை தான் பார்க்கணும்?
நல்லா படிச்சு 50,000 1,00,000 சம்பளம் வாங்கணும். என் பையனுக்கு எப்படி பொண்ணு பார்க்கணும்? நல்ல வேலை இருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும், மாசம் 50,000 1,00,000 என்ன பண்ணணும்? சம்பளம் வாங்கணும். 2 பேரும் 1,00,000 சம்பளம் வாங்கணும். சூப்பர் ஜோடி, சேர்த்து விட்டுறலாங்க. ஓகே சொல்லிடலாம். 2 பேர்த்து என்ன பண்ணிடலாம்? கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது டவுரி, வரதட்சணை. எவ்வளவு போடுவாங்க பொண்ணு வீட்டில்? ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, 10 பவுன் தான் போடுவான். 25 பவுன் கேட்டு பாருங்க. 10 பவுன் தான் போடுவாங்களா? அந்த பொண்ணு வேணாங்க பிரதர், எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்பா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். மாப்பிள்ளைக்கு வந்து வாடகை வீட்டுலாம் குடியிருக்கிறாரா, பொண்ணு தர மாட்டேன்ருவாங்க. பொண்ணு வீடு வாடகை வீடா, வேண்டாம் பிரதர், சொந்தமா இருக்கிற மாதிரி என்ன செய்யுங்க. பொண்ணு பாருங்க, என்னென்ன பிரச்சனை இருக்கு அவங்கள்ட்ட. ஏஜ் பார்ப்பாங்க, பியூட்டி பார்ப்பாங்க, கேஸ்ட் பார்ப்பாங்க, எஜுகேஷன் பார்ப்பாங்க, டவுரி பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஊழியக்காரங்க உடன்படிக்கை பண்ணும்போது தேவன் இணைத்ததை அப்படின்னு நீங்க இவ்வளவு அக்கிரமத்தை பண்ணி போட்டு தேவன் இணைச்சதுன்னு எப்படிங்க தேவன் இணைப்பாரு? இவ்வளவு பார்த்தாங்களே, அந்த பொண்ணு கிறிஸ்துவ பொண்ணா, கிறிஸ்துவுக்குள்ள அந்த பொண்ணு இருக்கா, அவங்க கிறிஸ்துவுக்குள்ள அவங்க நடக்க சரியா இருக்கான்னு பாத்துக்கிறாங்களா? மாப்பிள்ளைய பார்த்துருக்காங்களே, அந்த மாப்பிள்ளை கர்த்தருடைய சபையில் தான் இருக்கிறான்னு பாத்துக்கிறாங்களா? இன்றைக்கு கிறிஸ்துவின் சபையில் நடக்கக்கூடிய கல்யாணம், திருமணம் எப்படி நடக்குது? கர்த்தருடைய சபையில பொண்ணு மாப்பிள்ளை இல்லைன்னா வெளியில் என்ன செய்யறாங்க? போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு பையன் நல்ல பையனா இருக்க, நல்ல வேலையில் இருக்கிறான், நல்ல கவர்மெண்ட் ஜாப்பா இருக்குது, நீங்க எங்களுடைய சபைக்கு மாறிக்கங்க, நாங்க என்ன செய்யறோம்? பொண்ணு கொடுக்குறோம். அவரு ஒரு 2 மாசம் கர்த்தருடைய சபைக்கு போயிருப்பாரு, ஞாபகம் எடுத்து என்ன செய்யணும்? பிரதர், பையன் சச்சா விரிச்சிட்டு இருக்காரு, பொண்ணை கொடுத்துருவான் அல்லது மாப்பிள்ளை எடுத்துருவான். அவங்க ஒரு 6 மாசம் சபைக்கு வருவாங்க. அடுத்து பார்த்தா அடிதடி ஆயிரும். அடுத்து பார்த்தா எங்க போய் நிற்பாங்க? நீதிமன்றம், டிவோர்ஸ். கர்த்தருடைய சபையிலே இவ்வளவு விவாகரத்து வருவதற்கு காரணம் என்ன? மேலே சொன்ன 5 காரியம்தான். 1, ஏஜ் பார்த்துருப்பாங்க, அடுத்து பார்த்தா அழகு பார்த்துருப்பாங்க, அடுத்து பார்த்தா ஜாதி பார்த்துருப்பாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி, கவர்மெண்ட் ஸ்டாஃப்னு அது தனி மரியாதை. பொண்ணு ஏஜ் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு பார்க்கவே மாட்டாங்க. மாப்பிள்ளை ஏஜா கம்மி, ரொம்ப அதிகமா இருக்க கம்மியா இருக்க பார்க்க மாட்டாங்க. ஓ, கவர்மெண்ட் ஸ்டாஃப் கொடுத்துடலாம், உடனே கொடுத்துடலாம், பொண்ணு கிடைக்காது, நமக்கு மாப்பிள்ளை கிடைக்காது. எப்படி இருப்பாங்க அவங்கலாம்? கர்த்தருடைய சபையில சரியாக ஐக்கியமே இல்லாம இருக்கிறாங்க. தேவனுடைய சத்தியத்தை குறித்து சரின்னு உணர்ந்து கொள்வது அவங்கள்ட்ட கிடையாது. எப்படி இருப்பாங்க? வெறும் பொண்ணுக்காக, பொருளுக்காக போய் திருமணம் பண்ணி வச்சுட்டு, என்னங்க தேவன் இப்படி பண்ணி போட்டாருங்க எங்களை அப்படின்றாங்க. எப்ப பிரச்சனை கோர்ட்டுக்கெல்லாம் போகும்போது என்ன சொல்றாங்க? பாருங்க, எவ்வளோ ஊழியக்காரங்க எவ்வளோ ஜெபம் பண்ணாங்க, தேவன் இப்படி இணைச்சு கடைசியில் இப்படி ஆகி போச்சேங்கன்னு. இவ்வளவு அக்கிரமம் செஞ்சுட்டு அதுக்கு காரணம் தேவனா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படினேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் சொல்லிட்டாரு, ஐயோ எனக்கு இவ்வளவு பெரிய சோதனை வந்துருச்சுன்னு பிரதர்ன்றாங்க. தேவன் எப்படி சோதிக்க மாட்டாரு? பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. எப்படி சோதிக்கப்பட்டிருக்காங்க? அவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். எப்படி? தன் சுய இச்சை. மாப்பிள்ளைய கூட்டு போறாங்க, பையனை கூட்டு போறாங்க, பொண்ணை போய் காமிச்சோம்னா பொண்ணு கலர் கம்மியா இருக்குது, பொண்ணு அழகு இல்லை, மாப்பிள்ளை அழகு இல்லை. அப்படிதான் நிறைய திருமணங்கள் அப்படிதான் நிறுத்தி வச்சிடுறாங்க வேணான்ட்டு. பொண்ணு பார்க்க போறாங்க, பொண்ணு கலர் இல்லைன்னு என்ன பண்ணிடுறாங்க? பொண்ணு வேணான்றாங்க. பாருங்க, மேல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வயது, அழகு, ஜாதி, கல்வி, வரதட்சணை, இது எல்லாமே அவங்களுடைய சுய இச்சை தான். அந்த சுய இச்சையில இழுக்கப்பட்டு என்ன ஆயிட்டாங்க? அதுல சிக்குண்டு என்ன பண்ணப்படுறாங்க? சோதிக்கப்படுகிறார்கள். இதுக்கு காரணம் யாரு? பெற்றோர்கள்.
ஒரு கர்த்தருடைய சபைக்குள் இருக்கும்போது பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி வளர்க்கணும்? என்ன சொல்லி வளர்க்கணுங்க? கர்த்தருடைய சத்தியத்தை குறித்து போதிச்சு வளர்க்கணும் இல்லைங்களா? இவங்களே இவ்வளவு பேராசை உடையவங்களா இருக்கும்போது பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஓசியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். திருமண உடன்படிக்கை பற்றி அறிவே இல்லை. அறிவில்னா என்னதான் ஆவாங்க? சங்காரம் தான் ஆவாங்க. ஒரு கர்த்தருடைய சபையில வாலிப பிள்ளைகளுக்கு எத்தனை ஊழியக்காரங்க திருமண உடன்படிக்கை பற்றி போதிக்கிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விவாகரத்து என்பதெல்லாம் இருந்ததா? இவ்வளவு விவாகரத்து இருந்ததா? நீங்க இவ்வளவு விவாகரத்திற்கு காரணம் என்ன? பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியாக கிறிஸ்துவுக்குள் வளர்க்கறதே கிடையாது. பிள்ளைகளை இஷ்டத்துக்கு விட்டுறாங்க. கடிந்து கொண்டு போதிக்கப்படும் போது எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுமதிக்கிறாங்க. ஊழியக்காரர் சொல்றது சரிதான், கர்த்தருடைய வார்த்தை சரிதான், அது நடங்குன்னு சொல்றாங்க. இல்ல பிள்ளைகளை கடிந்து கொண்டு வளர்த்துக்கிறாங்களா? கர்த்தருடைய பிரமாணத்தை போதித்து சரியா வளர்த்துக்கிறாங்களா? எதுவுமே கிடையாது. திருமண உடன்படிக்கை குறித்த அறிவே கிடையாது. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் போதிக்கணும் இல்லைங்களா? கர்த்தருடைய சபையில திருமணம் என்பது ஒரே ஒரு முறை தான். மறுபடியும் என்ன கிடையாது நமக்கு? திருமணம் என்பது இல்ல. கணவனோ மனைவியோ மரிச்சு போனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு திருமணம் என்ன பண்ண முடியுங்க? கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி இன்னொரு திருமணமே பண்ண முடியும். அதை வச்சு போச்சுக்கிறாங்களா? திருமணம்னா உடனே இது பண்ணி உடன்படிக்கை பண்ணி, உடன்படிக்கை என்னன்னே தெரியாது, அப்படியே மனப்பானமா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்குலாம் என்ன ஆயிடுறாங்க? டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க. எத்தனை பெண் பிள்ளைகளுக்கு, எத்தனை பசங்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு பொறுமையை கொடுத்து சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லாரையும் அனுசரிச்சு போவதற்கு எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கிறாங்க. வீட்டாரை எப்படி அனுசரிக்கிறது போதிக்கிறாங்களா? பிள்ளைகள் இருதயத்தில் எதை விதைக்கிறாங்கன்னா நஞ்சு விதைச்சு விட்டுறாங்க. எதை விதைக்கிறாங்க? அவங்களோட பேசாத, இவங்களோட பேசாத. இவங்க பெற்றோர்கள் போடக்கூடிய சண்டையை பிள்ளைகள் பார்க்கும்போது என்ன ஆகுறாங்க? குடும்பம்னா இப்படித்தான் இருக்கும். ஒரு மன்னிக்க சொல்லிக் கொடுக்கணும் இல்லைங்களா? நிறைய கணவனுக்கும் மனைவிக்கும் ஏன் பிரச்சனை வருதுன்னா காரணம் என்ன? சின்னதுல இருந்து அவங்க பழக்கப்படுத்தல. என்ன படுத்தலைங்க? பழக்கப்படுத்தல. ஒரு பொறுமையா இருப்பதற்கு, அன்பா இருப்பதற்கு என்ன செய்யலைங்க? பழக்கப்படுத்தவில்லை. இந்த இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு சகிப்பு தன்மை என்பதே இல்லை. என்ன இல்லைங்க? சகிப்பு தன்மை இல்லை. நம்முடைய மனைவியெல்லாம் இருக்கிறாங்க, கணவர் மாதிரி இங்கத்தான் இருக்கிறாங்க. நம்மள எவ்வளவு சகிச்சுக்கிறோம். இந்த சினிமாவெல்லாம் பார்த்து இந்த பிள்ளைகள் என்ன ஆகிறான்னு கெட்டு போயிடுறாங்க. ஓ இப்படித்தான் தாங்குவாங்களாட்டிருக்கு நம்மள நினைச்சுக்கிறாங்க. ஓ கணவன் இப்படித்தான் இருப்பாரு, மனைவி இப்படிதான் இருப்பாங்களாட்டிருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. நிஜ வாழ்க்கையில் அப்படி இல்லை என்பதை அவங்க என்ன செய்யறது இல்லை, உணர்ந்து கொள்றது இல்லை. குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. பிள்ளைகள் பிறக்கிறாங்க. பிள்ளைகள் பிறக்கும்போது எவ்வளவு கஷ்டப்படுறோம், வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். வேலையில சகோதரர்களுக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்குது, வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்குது. இதான வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம கர்த்தரை சேவிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்லாம் வந்துச்சு இல்லைங்களா? இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ் நிறைய வருது. அதெல்லாம் பார்த்துட்டு ஓ இப்படிதான் கல்யாண வாழ்க்கைங்கிறது இப்படிதான் இருக்க மாட்டிருக்கு. அது எல்லாமே பொய்யால் வடிவமைக்கப்பட்டது. கணவனுக்கு கோபம் வராதா? மனைவிக்கு கோபம் வராதா? சரி, இன்னைக்கு நம்ம ஒரே மனைவியோடு வாழ்கிறோம் என்று சொன்னா நமக்கு என்ன இருக்குங்க? சகிப்புத்தன்மை இருக்குது. மனைவி நம்மோடு வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு என்ன இருக்குது? சகிப்புத்தன்மை. இன்னைக்கு புதிதாக திருமணம் செய்யக்கூடிய 2 பேருக்கும் என்ன கிடையாதுங்க? சகிப்புத்தன்மை என்பது இல்ல. ஒரு கணவன் மனைவி இடத்துல அன்பு செலுத்துறாரு, மனைவி கணவன் இடத்துல அன்பு செலுத்துறாங்க.
இந்த அன்பு அப்படி வெளிக்காட்டிக்கிட்டே இருக்க முடியுமா? இப்படி காட்டிகிட்டே இருக்க முடியுங்களா? புதிதாக ஒரு 3 மாசம் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அந்யுன்யமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் சுற்றிக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து அவங்களும் என்ன செஞ்சு தங்களை கட்டுப்படுத்திக்குவாங்க. சுற்றி பெற்றோர் இருப்பாங்க, சொந்த பந்தங்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு உண்மைதான் அநாகரிகமா நடந்துக்க முடியுமா? என் மனைவி என்கிட்ட அன்பு செலுத்துறது இல்லை, என் கணவன் என்கிட்ட அன்பு செலுத்துறது. வீட்டில் பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்காங்க மனைவிலாம், அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கும். கணவன் வந்து வேலைக்கு போறாரு, அங்கிருந்து வரும்போது நிறைய ப்ரெஷரோடு தான் இங்க வீட்டுக்கு வருவாரு. இவங்க ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு சொல்ல என்ன ஆகுங்க? 2 பேத்துக்கலாம் சண்டை வந்துடும். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறோங்க, சகிச்சு போயிடும். ஆனால் இன்றைக்கு புதிதாக திருமணம் ஆகக்கூடிய தம்பதிகளுக்கு அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மையே கிடையாது. இந்த சகிப்புத்தன்மை யார் கற்றுக் கொடுத்துருக்கணும்? பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்துருக்கணும். ஏன் அவங்க கற்றுக் கொடுக்கல? உடை உடுத்துற விஷயம் இருக்கு இல்லைங்களா சகோதரிகள், பிள்ளைகள்லாம், அதுல என்ன நம்ம வந்து ஒழுங்கா கற்றுக் கொடுத்துக்கிறோம்? ஆண் உடைகளை ஸ்திரீகள் தரித்தால் அவங்க எப்படி இருப்பாங்க? தேவனை அறிவுறுக்கிறார்ல, தகுதியான வஸ்திரத்தை போடுங்கன்னு சொல்றாருல்ல. ஏன் ஊழியக்கார் அப்படின்னா சொல்லும் போது ஏன் அவங்க மேல கோவப்படுறோம்? நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது ஏன் கோவப்படுறோம்? நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளை நாம் பயிற்றுவிக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை என்ன ஆயிருங்க? எதிர்காலத்துல நம்மளே அழிக்கிறோம் தான் அர்த்தம். பெற்றோர்களுக்கும் தேவனுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று பிள்ளைக்கு என்ன செய்யணும்? போதிக்கணும். கர்த்தருடைய சபைக்கு பிள்ளைகள் வர்றாங்க, புருஷல் எப்படி இருக்குன்னு நம்ம போதிக்கணும், மனைவியில் எப்படி இருக்குன்னு போதிக்கணும். அவங்க என்ன செய்யறாங்க? அதெல்லாம் கேட்குறாங்க. என்னுடைய பிள்ளைய சொல்றதுக்கு நீ யாரு? நிறைய பேர் அப்படிதான் கேட்குறாங்க. ஒரு சத்தியத்தை போதிக்கின்ற போது என்னுடைய பிள்ளைய சொல்றதுக்கு நீ யாருன்னு கேட்குறாங்க. எப்படி பிள்ளை இருப்பாங்க சொல்லுங்க நீங்க? நமக்கு ஞானம் குறைவாக இருக்கும் என்று சொன்னால், பிள்ளைகளை வரக்கூடிய ஞானம் குறைவாக இருக்கும் என்று சொன்னால், தேவன் அந்த ஞானத்தை குறித்து நமக்கு போதிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? தாழ்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய விவாகரத்து நடைபெறுவதற்கு காரணம் என்னன்னா, பெற்றோருடைய பொருளாசை தான், பண ஆசை. என் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்த நல்ல செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாப்பிள்ளை யாரு என்னன்னு இதை பாக்குறாங்களா? பொண்ணு யாரு என்னன்னு பாக்குறாங்களா? நீங்க ஒருத்தர் போய் நீங்க விசாரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சபையில விசாரிக்கிறீங்க, அந்த சபையில அவரை பத்தி என்னதான் சொல்லுவாங்க? ரொம்ப நல்ல பையன் சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த சபைக்கு முன்பதாக அவர் நல்லவராக பண்ணிக்கலாம், நடிக்கலாம். அவருடைய உள்ளான மனுஷனை பற்றி யாருக்கு தான் தெரியும்? தேவனுக்கு. அது நமக்கு தெரியுமா? சரி, நாம் உண்மையிலே தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்துவோம் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு மணமகனையோ மணமகளையோ தேவன் கொடுத்துருவாரா? துன்மார்க்கமான பிள்ளைகளை. அப்ப தேவன்கிட்ட நம்ம அன்பு கூறோம்னா தேவன் நமக்கு என்னதான் செய்வாரு? நன்மையான காரியத்தானே செய்வாரு. அப்ப இவங்க தேவனிடத்தில் அன்பு செலுத்தாம, தேவனுடைய பிரமாணங்களுக்குள்ளாக தங்கள் பிள்ளைகளை வளர்க்காம, இவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணிடுறாங்க? போய் திருமணத்தை போய் முடிவு பண்ணி தேவன் நினைக்கிறான்னு இவங்களே சொல்லிக்கிறான். நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அப்ப குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யாருன்னா, குணசாலியான ஸ்திரீகள் எவ்வளவு பேர் தான் இருக்கிறாங்க? கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஏங்க அவங்களை கண்டுபிடிக்கணும்னா தேவனுடைய உதவி இல்லாமல் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியுமா? குணசாலி ஸ்திரியை குறித்து அந்த 31ஆம் அதிகாரம் முடிச்சு அவர் பேசுற, எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பேசுற. அந்த குணசாலியான ஸ்திரியை குறித்து புதிய ஏற்பாட்டுல தேவன் வந்து நம்ம காமிச்சுக்கிறார் பாருங்க, சுருக்கமா காமிச்சுக்கிறார். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. 9, 10, 11. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, வெளியேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அரங்கறியாமல், தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளோர் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நக்கிரினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதியோடு கற்றுக்கொள்ள கடவுள். நிறைய கிறிஸ்தவ ஸ்திரீகளுக்கு இந்த வேத வாக்கியம் பிடிக்கவே பிடிக்காது. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல குணசாலியான ஸ்திரீன்னு சொல்றாரு பாத்தீங்களா? அதை சுருக்கமா தேவன் இங்க கொடுக்குறாரு. எப்படி இருக்கணுமா?
முடியாட்டே டிசைன் பின்னிக்கிற ஸ்திரீ குணசாலின ஸ்திரீயா? மயிரை பின்னுதலினாலாவது, எப்படி அலங்கரிக்க கூடாதான், பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். யார் இப்படி இருக்கிறாங்களோ அவங்கதான் யாருங்க? இந்த புறம்பான அலங்கரிப்பை விரும்புறாங்க இல்லைங்களா, அவங்கள குணசாலினி ஸ்திரீயா? அடுத்து சொல்ல பாருங்க, அவர் சொல்லும் பொழுது தகுதியான வஸ்திரத்தினாலும். ஸ்திரீகள் எப்படி வஸ்திரம் போடணுமா? குணசாலி ஸ்திரீ எப்படி வஸ்திரம் போடுவாங்க? குணசாலியான ஸ்திரீகள் எப்படி வஸ்திரம் போடுவாங்க? தகுதியான வஸ்திரம். அவள் பலமுள்ள ஆடைகளை உடுத்தி இருப்பாள் நீதிமொழியில் சொல்வார். லேசான ஆடைகள் அல்ல. எப்படிப்பட்ட ஆடைகள்? பலமுள்ள ஆடைகள். பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நம்ம போதிக்கிறோமா? இன்னைக்கு பிள்ளைகள் என்ன விரும்புறாங்க அப்படின்னா, காதுல இது ஃபுல்லா அப்படியே கம்மல் குத்தணுமா, பச்சை குத்துறது, காதுல கம்மல் குத்துறது. ஒரு கம்மல் இல்லையா, இங்க ஃபுல்லா குத்தணும்ன்றாங்க. அப்ப அவங்க எப்படி இல்லை, அவங்க அந்த பிள்ளை எப்படி வளர்க்கல, அவங்க எப்படி வளர்க்கலங்க? கிறிஸ்துவுக்குள்ள சரியா வளர்க்கல. சரிம்மா கம்மல் நீ போய் குத்திக்கம்மா, இங்க இங்க ஒரு ஓட்டை, இங்க ஒரு போட்ட கம்மல் இப்படி போட்டா எப்படி இருக்கும் பாருங்க. பேரண்ட்ஸ் அனுமதிக்கிறாங்க. கிறிஸ்தவ குடும்பங்கள்ல இந்த மாதிரி பாவங்களை செய்கின்ற பொழுது அனுமதிக்கிறாங்க. அப்ப ஆண் உடைகளை பெண் தரித்து கொண்டு போவது அனுமதிக்கிறாங்கல்ல. ஜீன்ஸ் போட்டுக்கிறாங்க, டிஷர்ட் போட்டுக்கிறாங்க, தகுதியான வஸ்திரம். அதெல்லாம் பேரண்ட்ஸ் தப்பு பண்றாங்களா இல்லைங்களா? சிறு வயது முதல் இதை குறித்து அவங்களுக்கு போதிக்கணுமா இல்லைங்களா? ஏமா ஒரு பெண்கள்னா இப்படித்தான் இருக்கணும், பிள்ளைகள்னா இப்படித்தான் இருக்கணும் போதிக்கணுமா இல்லைங்களா? தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான ஸ்திரீகளுக்கு என்ன கிடையாதுங்க? நாணம் என்பதே இல்லை. ஆண்களை போல எப்படி இருக்கிறாங்க? முரட்டு குணம் உடையவங்களா இருக்கிறாங்க. நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி இல்லோர் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி தங்களை. ஸ்திரீகளுக்கு தேவன் கொடுத்தது என்னன்னா வெட்கம். அந்த வெட்கமே ஒரு ஸ்திரீட்ட இல்லைன்னா அவ எப்படிப்பட்ட ஸ்திரீயா இருப்பா? தேவன் சொல்லும் பொழுது வேசியின் நெற்றி உனக்கு இருக்கிறதுங்க அப்படின்னு அர்த்தம். உனக்கு என்ன இருக்காதுங்க? நாணமே இருக்காது. அந்த குணாதிசயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அவங்கள வளர்க்க வேண்டும். சரிங்களா? எல்லாவற்றிலும் அடக்க முடியவளா இருந்து எப்படி கத்துக்கணுமா? அமைதல், அமைதியா இருக்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். கிறிஸ்தவ ஸ்திரீகளுக்கு என்ன இருக்கணுங்க? நானும் இருக்கு. அடுத்த சொல்ற பாருங்க, உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவருக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாம் இருக்க வேண்டும். உபதேசம் பண்றக்கோ புருஷன் மேல் அதிகாரம் செலுத்துவதற்கோ அவங்களுக்கு என்ன கிடையாதுங்க. இது பிள்ளைகளுக்கு சொல்றோமா? நம்ம பொம்பளை பிள்ளைகள் சொல்றோமா? ஏமா பிள்ளைகள்னா இப்படித்தான் இருக்குன்னு சொல்றோமா? சின்ன வயசுல இருந்து அப்படி பழக்கப்படுத்தி இருந்தா திருமணம் ஆகும்போது எப்படி இருந்திருப்பாங்க? அவங்க அமைதலோடு இருப்பாங்க, எல்லோரையும் அனுசரிச்சு போவாங்க, சகிப்பு தன்மை அவங்கள்ட்ட இருக்கும். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் பாருங்க. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். போதிக்கணுமா இல்லைங்களா? போதிக்கணும். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியதா இருந்தால் பயபக்தியோடு கூட உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். வீட்டுக்காரர் கர்த்தருக்குள்ளே இல்லை, மனைவி மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். தேவனுடைய ஆலோசனை என்ன? உன்னுடைய கற்புள்ள நடக்கையை பார்த்து அவர் என்ன ஆகணும்? அப்படி நடக்கே நீ நடக்க வேண்டும். யாரை பார்த்து சொல்றாருங்க? சகோதரிகள் மனைவி பார்த்து சொல்றாரு. ஸ்திரீக்கு தலை புருஷன், புருஷனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துக்கு தலை யாருங்க? பிதாவாகிய. இந்த இதுதான் ஆர்டர். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய சபைக்கு இந்த ஆர்டர் தான் கொடுத்துக்கிறார். ஆனா ஸ்திரீகள் என்ன சொல்றாங்க? தங்களை நான் தான் என்ன இந்த வீட்டுக்கு தலை. ஏன் புருஷன் எப்படிப்பட்டவர்? அவர் வாளுன்றான். இவங்க தலையா, அவர் என்னவா? வாளு.
நான் சொல்றதெல்லாம் கேட்டு என்ன செய்வாரு? வாலாட்டு வருன்றான். அவங்களும் நல்ல கிறிஸ்துவ ஸ்திரீகளா? புருஷனை யார் தங்கள் தலையாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையுள்ள சகோதரிகள், கிறிஸ்தவ சகோதரிகள். அதிகாரம், புருஷன் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு தேவன் அனுமதி கொடுத்துக்கிறாரு. இந்த காலத்துல இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்றாங்க. சாத்தியம் இல்லாத ஒண்ணு தேவன் நமக்கு கொடுப்பாரா? ஏன் இந்த பிரமாணத்தை கொடுத்துக்கிறாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிரமாணம் அழிஞ்சு போச்சா? இந்த பிரமாணம் எப்போ வரைக்கும் இருக்குங்க? யாரு மாறிட்டா, யார் மாறல? மனுஷர்கள் மாறிட்டாங்க. தேவன் மாறாதவரா இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் என்னாகாதுங்க, மாறாது. தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செஞ்சோம்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அதுதான் கிடைக்கும். அவங்களுக்கு தான் நித்திய ஜீவனே கிடைக்கும். புருஷனை ஆளுகை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஏதாவது நித்திய ஜீவன் கிடைக்குமா? அதான் எதுவுமே கிடைக்காது. வேத வாக்கியத்தின்படி தேவன் என்ன கட்டளை கொடுத்துக்கிறாரோ அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நிறைய சகோதரிகளுக்கு நான் சொல்லக்கூடிய உபதேசங்கள் கண்டிப்பா பிடிக்காது, கோபப்படுவாங்க. உண்மையா இல்லைங்களா? ஏன்? கணவனுக்கு எப்படிங்க அடங்கி போறது? எங்களை பொறுத்த மட்டும் நாங்க அடக்கதான் பார்ப்போன்றாங்க. பாருங்க, யாரையும் அடக்கலாம் கூடாது. கணவன் மனைவி அடக்கிறதோ, மனைவி கணவனா, அப்படிலாம் அடக்க முடியாது. பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியும்படியாக அன்போடு கூட நாம் என்ன செய்யணும்? போதிக்க வேண்டும். அவங்க பிரமாணத்தை கீழ்ப்படிவாங்கன்னா கணவனுக்கு கீழ்ப்படிவாங்க, புருஷன் மனைவி தன்மை செலுத்துவார், அன்பு செலுத்துவார். யாரும் அடக்கிற வேலையை தேவன் நமக்கு கொடுத்துக்கிறாரு. ஒரு வேத வாக்கியத்துல அடங்காதவள்ன்ற சில ஸ்திரீகள் என்ன செய்ய முடியாதுங்க, அடக்கலாம் முடியாது. 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிரும். பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை இப்படி அலங்கரிக்க கூடாது. அது அழிஞ்சு போகக்கூடியது. இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கு 3000, 4000, 5000 வரைக்கும் என்ன பண்றாங்க? ட்ரெஸ் எல்லாம், ஒரு ட்ரெஸ் அவ்வளவு எடுத்து கொடுக்குறாங்க. எதுக்கு? எல்லாத்தை பார்க்கிலும் என்னுடைய பிள்ளை எப்படி இருக்கணும், அப்படி தனிச்சு தெரியும்னு நினைக்கிறாங்க. பிள்ளைகள் அதிலேயே என்னமா இருக்காங்க? ரொம்ப பெருமையா இருக்கிறாங்க. சாதாரண உடைகள் நம்ம போட்டா யாரும் மதிக்க மாட்டாங்களா? உடையின் மூலமா தான் நமக்கு மதிப்பு வரணும்னா அந்த மதிப்பு நமக்கு தேவையா? மனுஷருக்கு முன்பதாக எது மேன்மையாக என்னப்படுகிறதோ அது கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்குங்க? அது அருவருப்பா இருக்குது. புறம்பான அலங்கரிப்பை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்கணும். உள்ளான அலங்கரிப்பை குறித்து நம்ம போதிக்கணும். பாருங்க 4ஆம் வசனத்துல, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்கக்கூடாது. அதுவே தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டது? விலையேறப்பட்டது. உள்ளான அலங்கரிப்பு என்பது என்ன? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. அதான் பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்கணும். இது எதுவுமே போதிக்காம மேல 5 விஷயம் பார்த்தீங்களா, அதை மாத்திரம் பார்த்துட்டு பெண்ணை எடுப்பதோ பெண்ணை கொடுப்பதோ இருப்போம் என்று சொன்னால் அந்த திருமணத்தை தேவன் நினைத்திருக்கிறாரா? நினைச்சுக்கிறாரா? சகோதரிகளுக்கு மாத்திரம் தேவன் இப்படி பிரமாணத்தை கொடுத்துக்கிறாரா? சகோதரர்களுக்கு கொடுக்கலையா? 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12, 13 பாருங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும்? நம்ம பசங்களை எப்படி வளர்க்கணும்? வார்த்தை, நடக்கை, அன்பு, ஆவி, விசுவாசம், கற்பு, இதெல்லாம் எப்படி இருக்கணுமாம்மா? எல்லாத்துக்கும் மாதிரியாக. ஏதோ பெண் பிள்ளைகள் தான் அப்படி வளர்க்கணும்னு நான் சொல்ல வரல, தேவன் அப்படியும் சொல்லல. ஆம்பளை பசங்களையும் பிள்ளைகளையும் பசங்களையும் எப்படி வளர்க்கணும்? அவங்களுக்கு எப்படி இருக்கணுமா பாருங்க, தேவன் சொல்ல பாருங்க. அவங்க வார்த்தையில கூட ஜாக்கிரதையா பேசணும். நடக்கையில் இருக்கீங்களா, நடக்கையில கூட ஜாக்கிரதையா நடக்கணும். அன்பில, ஆவியில, விசுவாசத்துல, கற்பில விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு.
அடுத்து 13 வசனம் பாருங்க. இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நான் வருமளவும் வாசிக்கிறதிலும். வாசிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? வேதமாக்கியங்கள். காலையில யோவான் 20ஆம் அதிகாரம் வாசிங்கன்னு போறேனே, எதுக்கு போடுறேன் குரூப்ல? பிள்ளைகள் வாசிக்கணும். அதை எப்போ வரைக்கும் வாசிக்கணும்? இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் காலை தோறும் என்ன செய்யுங்க பிள்ளைகள் பைபிளை வாசிக்க வேண்டும். வாசிக்கிறதுன்னு அவ்வளவு பெரிய விஷயமா நினைக்காதீங்க. அது தேவனுடைய கட்டளை. பிள்ளைகள் வேத வாக்கியத்தை என்ன செய்யணும்? வாலிப பிள்ளைகள் வாசிக்க வேண்டும். வாசிக்கிறதிலும் அடுத்த சொல்ல பார்த்தீங்களா, புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதும் ஜாக்கிரதையாயிரு. புத்தி சொல்லணும், அதே வேலை எப்படி இருக்கணுங்க? உபதேசமும் பண்ணணும். புத்தியும் சொல்லணும், உபதேசம் பண்ணணும். அப்போ வாசிக்க வேண்டும். அப்ப பெண் பிள்ளையாக இருக்கட்டும், ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், தேவன் பிரமாணத்தை கொடுத்துக்கார இல்லைங்களா? இந்த பிரமாணத்தின்படியாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? தேவன் எப்படி அமைச்சு கொடுப்பாரு? நன்மைக்கு ஏதுவாக. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை. பிள்ளைகளை பிரம்பையும் கையாள வேண்டும், கடிந்து கொள்ளவும் செய்யணும். தப்பு பண்றாங்களா, அவன் என்ன செய்யணும்? கடிந்து கொள்ள வேண்டும். அந்த தப்பை அவங்க சரி பண்ண அடுத்து என்ன செய்யணுங்க? பிரம்பு. சிறு வயது முதல் பிள்ளைகளை இப்படித்தான் வளர்க்கணும். இஷ்டத்துக்கு பிள்ளை விட்டா என்ன ஆயிடுவாங்க? தேவன் சொல்ற பார்த்தீங்களா, தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவான். இந்த வார்த்தை சத்தியமா? என்னைக்குமே இது சத்தியமா. உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ள எப்படி வழிநடத்தணுங்க? சரியாக வழிநடத்த வேண்டும் இல்லைங்களா? மத்திய புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை பாருங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். புருஷனுக்கு தேவன் கொடுத்த கட்டளை என்ன? தன் தகப்பனையும் தாயையும் விட்டு. நிறைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை விட மாட்டேங்கிறாங்க வாழ்றது. உண்மை இல்லைங்களா? பாருங்க, பிள்ளைகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாங்க. கட்டுப்பாட்டில் வச்சு மனைவி சொல்றதை கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க? பசங்களை தூண்டி விட்டுறாங்க, ரெண்டு சண்டையில் தூட்டுருவாங்க. நிறைய விவாகரத்து எப்படி நடக்குதுன்னா இந்த மாதிரி பெற்றோர்கள். திருமணம் பண்ணி வச்சிட்டோம்னா என்ன செய்யணும்? லாபமோ நஷ்டமோ அவர்களை வாழ கற்றுக் கொடுக்கணும். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? இவ்வளவு வருஷம் என் பிள்ளைய வளர்த்துட்டேன், இன்னைக்கு என் பிள்ளைய கைக்குள்ள போட்டான்றான். ஏங்க, மனைவியை பத்தி தேவன் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? உன் ஆசை உன் புருஷனை, அவங்க ஆசை அவங்க புருஷனை பற்றி தான் இருக்கும். இவங்களுக்கு அது என்ன ஆகுறது இல்லை, பெற்றோருக்கு பிடிக்கிறது இல்லை. என் பையனை சரியா கவனிக்க மாட்டேங்கிறாவ, சரியா பார்க்க மாட்டேங்கிறா, இவன் என்னுடைய பிள்ளைக்கு சரியானவள் இல்லை, வாரம் எங்க போயிடலாம்? விவாகரத்துக்கு போயிடலாம். பிள்ளைகளை வாழ வைக்கணும். பாருங்க, எந்த குடும்பத்திலையும் சண்டை வராமலாம் இருக்காது. எல்லாருமே அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு ஐக்கியமாக்குறாங்களா? 2 பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். கணவனுக்கு பிடிக்கிறது மனைவிக்கு பிடிக்காது, மனைவிக்கு கணவனுக்கு பிடிக்காது, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் அவங்க சகிச்சு வாழ பழகுவாங்க. பார்த்தீங்களா? எத்தனை வருஷம் ஆகும்னா தோராயமாக 2-3 வருஷம் ஆகும். அது வரைக்கும் பெற்றோர்கள் என்ன செய்யணும்? அவங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும், வாழ பழகிக்க, அப்படிதானே சொல்லணும். இவங்க என்ன நினைக்கிறாங்க? என் பிள்ளை அவன் எல்லாம் என்ன செய்ய மாட்டான், கூடலாம் வாழ மாட்டான், என் பிள்ளை எனக்கு வேணும். சரி, உங்க பிள்ளை உங்களுக்கு வேணும்னா எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? புருஷன் இது உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா? தன் தாயும் தகப்பனை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும். இந்த பிரமாணத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் போதிக்கவில்லை என்று சொன்னால் அவனு எங்க போய் தான் நிற்பான்? நீதிமன்றத்தில் போய் தான் நிற்பான். தாயும் தகப்பனை விட்டு யாரோடு இசைந்திருங்கள்?
தேவன் இவ்வளவு பிரமாணத்தை கொடுத்துக்கிறாரு. இதெல்லாம் உணராம யாரை குற்றப்படுத்துறோம்? சண்டை வரும்போது குடும்பத்துல தேவனையே குற்றப்படுத்துறோம். கிறிஸ்துவ குடும்பங்கள்ல இன்றைக்கு விவாகரத்து வருவதற்கு முக்கிய காரணமா யார் இருக்கிறது? பெற்றோர்கள். எதை பார்க்கறாங்க? வயசை பார்க்கறாங்க, அழகை பார்க்கறாங்க, ஜாதியை பார்க்கறாங்க, கல்வியை பார்க்கறாங்க, வரதட்சணையை பார்க்கறாங்க. இதெல்லாம் பார்த்துதான் என்ன செய்யறாங்க? திருமணத்தையே முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணிட்டு யார் இணைத்ததுன்னு சொல்றாங்க? தேவன் இணைச்சதுன்றாங்க. பிரிக்க கூடாதுன்றாங்க. அவங்கள என்ன செய்யறாங்க? இதெல்லாம் போய் பிரிக்கிறாங்க. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து என்ன செய்யணும்? தேவனுடைய வேத வாக்கியத்தை தொடர்ந்து போதிக்கணும். வாலிப பருவம் எட்டுகின்ற பொழுது திருமண உடன்படி குறித்து அவங்களை என்ன செய்யணும்? நம்ம போதிக்க வேண்டும். பிள்ளைகள் எப்படி வழிநடத்தணும்? பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் பிள்ளைகள் எதை கொடுக்குங்க? ஞானத்தை கொடுக்கும். கடிந்து கொள்ளுதலோ பிரம்போ இல்லை என்று சொன்னால் அவங்க எதை ஏற்படுத்துவாங்க? வெட்கத்தை ஏற்படுத்துவாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய பாடங்களை நம்ம என்ன செய்ய போறோம்னா, விவாகரத்துக்கு இன்னும் யாரெல்லாம் காரணமா இருக்காங்க நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். தேவன் தாமிகளை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.